என் தங்கமே, உன் குடும்பத்தை சுற்றி நிற்கும் அந்த மர்மமான ஆன்மீக கவசம் சாதாரணமான ஒன்று அல்ல. அது கண்களால் பார்க்க முடியாத ஒரு தெய்வீக வளையம். அது சுவர்களால் கட்டப்படாத பாதுகாப்பு. அது கதவுகளால் பூட்டப்படாத காவல். அது மனிதர்களின் வலிமையால் மட்டும் உருவாகாத அருள். அது அம்மன் கருணையால் அமைதியாக விரிக்கப்படும் ஒரு பரிசுத்த காப்பு. பல நேரங்களில் வீட்டில் நடக்க வேண்டிய சில தீமைகள் நின்று விடுகின்றன. வரவேண்டிய சில பிரச்சனைகள் கதவின் வாசலிலேயே திரும்பி செல்கின்றன. மனதை உடைக்க வேண்டிய சில துயரங்கள் மெதுவாக குறைந்து விடுகின்றன. இதெல்லாம் பலருக்கு சாதாரண சம்பவம் போல தோன்றலாம். ஆனால் உன் உள்ளம் விழித்திருந்தால் நீ புரிந்து கொள்வாய். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. இது அம்மன் அருள் வேலை செய்யும் மறைமுக அற்புதம். என் தங்கமே, ஒரு வீட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி பக்தியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் தீபம் ஏற்றுவார்கள். சிலர் அமைதியாகவே நம்பிக்கை வைத்திருப்பார்கள். சிலர் வெளியில் சொல்ல மாட்டார்கள், ஆனால் உள்ளத்தில் அம்மனை அழைப்பார்கள். சிலர் துன்பம் வந்தபோதுதான் அவள் பெயரை நினைப்பார்கள். இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரே ஒரு தூய உள்ளம் இருந்தால் கூட, அந்த உள்ளத்தின் பிரார்த்தனை முழு குடும்பத்திற்கும் ஒரு கவசமாக மாறும். அதனால்தான் சில வீடுகளில் ஒரே ஒருவரின் பக்தி தலைமுறைகளை காப்பாற்றும் சக்தியாக மாறுகிறது. நீ அந்த ஒருவராக இருந்தால், உன் மதிப்பு உனக்கே முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அம்மன் உன் கண்ணீரையும் உன் மௌன பிரார்த்தனையையும் எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். என் தங்கமே, குடும்பத்தை காக்கும் அம்மன் அருள் முதலில் மனங்களில் அமைதியாக இறங்கும். வெளியில் பெரிய அதிசயம் நடந்தது போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சண்டை குறையும். காரணமில்லாத பதட்டம் மெதுவாக கரையும். வீடு முழுக்க இருந்த ஒரு கனமான காற்று மெதுவாக மாறும். குழந்தைகள் அதிகமாக சிரிக்கத் தொடங்குவார்கள். வயதானவர்களின் முகத்தில் சிறிய அமைதி தோன்றும். உறவுகளில் இருந்த குளிர்ச்சி மெதுவாக உருகும். சில நாட்கள் எதுவும் தெரியாத போல இருக்கும். ஆனால் பின்னர் திரும்பி பார்த்தால் நீயே உணருவாய். இந்த வீடு மாறி விட்டது. இந்த காற்று மாறி விட்டது. இந்த சுவர்கள் கூட வேறுபட்ட அதிர்வை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுவே ஆன்மீக கவசம் செயல்படும் முதல் அறிகுறி. என் தங்கமே, சில குடும்பங்கள் வெளியிலிருந்து பார்த்தால் சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் உள்ளே பல சோதனைகள் இருக்கும். பணத்தட்டுப்பாடு, உடல்நலக் கவலை, உறவுகளில் புரியாமை, குழந்தைகளின் எதிர்காலம், கடன் சுமை, மன அழுத்தம், திடீர் பயம், காரணமில்லாத தடை. இவை எல்லாம் சேர்ந்து வீட்டின் ஆற்றலை சுருக்கிவிடும். அப்போது பலர் உடனே பயப்படுவார்கள். ஏதோ இருள் சுற்றி இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். இருள் எப்போதும் ஒளி இல்லாத இடத்தில் மட்டுமே வலிமை பெறும். நீ ஒரு தீபம் ஏற்றினால் இருள் பின்னோக்கி நகரும். நீ அம்மன் பெயரை நம்பிக்கையோடு அழைத்தால் அந்த இருள் தன்னால் தாங்க முடியாத ஒரு அதிர்வை உணரும். அதனால்தான் வீட்டில் தீபம், மணி, கற்பூரம், குங்குமம், நறுமணம், நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் இவை அனைத்தும் வெறும் வழக்கங்கள் அல்ல. அவை குடும்பத்தை சுற்றி ஒரு மறைமுக காவல் வட்டம் வரையும் தெய்வீக கருவிகள். என் தங்கமே, உன் குடும்பத்தை காக்கும் ஆன்மீக கவசம் பல நேரங்களில் ஒரு தாயின் மனக்குழப்பத்தில் தொடங்குகிறது. குழந்தை வெளியே போனால் மனம் அமைதியில்லாமல் இருக்கும். கணவர் பயணத்தில் இருந்தால் ஏதோ ஒரு உள்ள கவலை வரும். வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மனம் துடிக்கும். அப்போது ஒரு தாய் அல்லது ஒரு குடும்பத்தின் காவலாக நிற்கும் உயிர் அமைதியாக அம்மனை அழைக்கிறாள். அம்மா காப்பாயாக என்று ஒரு வரி சொல்கிறாள். அந்த ஒரு வரியில் இருக்கும் அதிர்வு சாதாரணம் அல்ல. அது கண்ணீரால் நனைந்த பிரார்த்தனை. அது உயிரை விட மேலான அன்பு. அந்த அன்பை தெய்வம் ஒருபோதும் புறக்கணிக்காது. அதனால்தான் பல நேரங்களில் மரணத்தை தொட வேண்டிய அபாயம் தூரத்தில் நிற்கிறது. பெரிதாக ஆக வேண்டிய விஷயம் சிறிதாகி விடுகிறது. உடைய வேண்டிய உறவு மீண்டும் இணைகிறது. விழ வேண்டியவர் தப்பித்து நிற்கிறார். இவை அனைத்தும் அருள் தலையிடும் தருணங்கள். என் தங்கமே, வீட்டில் இருக்கும் குழந்தைகள் மிகவும் நுண்ணிய ஆற்றலை உணர்பவர்கள். பெரியவர்கள் போல அவர்கள் அதை வார்த்தைகளில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் வீடு
பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லை மன அழுத்தம் நிறைந்த இடமா என்பதை அவர்கள் உடனே உணர்வார்கள். ஒரு வீட்டில் ஆன்மீக கவசம் வலுவாக இருந்தால் குழந்தைகள் அமைதியாக உறங்குவார்கள். காரணமில்லாத பயம் குறையும். அடிக்கடி அழுவது குறையும். முகத்தில் ஒரு மென்மையான ஒளி இருக்கும். அவர்கள் விளையாடும் இடம் உயிர் கொண்டதாக இருக்கும். அதனால் உன் குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்களைச் சுற்றியுள்ள ஆற்றலை நீ சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சண்டை வார்த்தைகள் குறைய வேண்டும். கத்தல் குறைய வேண்டும். அவர்கள் முன் பயம் நிரம்பிய பேச்சுகள் குறைய வேண்டும். அவர்கள் அருகில் அம்மன் பெயர் ஒலிக்கட்டும். அவர்களின் நெற்றியில் குங்குமம் அல்லது திருநீறு அன்போடு தொட்டு வையு. இது வெறும் வழக்கம் அல்ல. இது அவர்கள் உள்ளத்தில் பாதுகாப்பு விதை விதைப்பது. என் தங்கமே, குடும்பத்தைச் சுற்றி இருக்கும் ஆன்மீக கவசம் ஒரு நாளில் உருவாகாது. அது தினசரி வாழ்வின் சிறிய செயல்களில் மெதுவாக வலுவாகும். காலை வாசலில் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்வது. மாலை தீபம் ஏற்றுவது. பூஜை இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது. வீணாக உடைந்த பொருட்களை குவிக்காமல் அகற்றுவது. கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தையை பின்னர் சரி செய்வது. உணவு சமைக்கும் முன் ஒரு நொடி பிரார்த்தனை செய்வது. குடும்பமாக இருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக அம்மனை நினைப்பது. இந்த சிறிய செயல்கள் தான் சேர்ந்து பெரிய ஆன்மீக பாதுகாப்பை உருவாக்குகின்றன. ஒரு நாள் நீ பார்க்கும்போது புரியும். இந்த வீடு வெளியில் சாதாரணம் போல இருந்தாலும் உள்ளே ஒரு சக்தி நிற்கிறது. என் தங்கமே, சில சமயம் குடும்பத்தில் ஒருவரே எல்லாருக்காக பிரார்த்திப்பார். அவரை யாரும் பெரியவளாக மதிக்காமல் இருக்கலாம். சிலர் அவரை பழைய வழக்கங்கள் பிடித்தவள் என்று நினைக்கலாம். சிலர் அதிகமாக நம்புகிறாள் என்று சிரிக்கலாம். ஆனால் அந்த ஒருவரின் தீபமே முழு வீட்டை காக்கும் ஒளியாக இருக்கலாம். அந்த ஒருவரின் கண்ணீரை குடும்பத்தின் கர்ம சுமையை மெதுவாக கரைக்கும் நீராக இருக்கலாம். அந்த ஒருவரின் மௌன மந்திரமே வீட்டு வாசலில் தெரியாத காவலரை நிறுத்தும் சக்தியாக இருக்கலாம். நீயே அந்த ஒருவராக இருந்தால் மனம் தளராதே. உன் பூஜை யாருக்காக என்ற கேள்வி கேட்காதே. உன் பிரார்த்தனை வீணாகாது. குடும்பத்திற்காக செய்யப்படும் உண்மையான வேண்டுதல் எப்போதும் தெய்வத்தின் காதில் முதலில் விழும். என் தங்கமே, சில வீடுகளில் அடிக்கடி திடீர் உடைச்சல்கள், காரணமில்லாத மன அழுத்தம், தூக்கமின்மை, அச்சம், தேவையில்லாத சண்டை, சிறிய விஷயங்கள் பெரிதாகும் நிலை, வருமானம் வந்தும் நிலைக்காத நிலை, முயற்சிகள் தொடங்கியும் நிறைவடையாத நிலை ஆகியவை இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் பயந்து விடாதே. முதலில் வீட்டின் ஆற்றலை மாற்று. காற்று புகும் வழி திறந்து வை. காலையில் சூரிய ஒளி உள்ளே வரட்டும். மாலை தீபம் அணையாமல் இருக்கட்டும். வாரத்தில் சில நாட்கள் கற்பூரம் காட்டி வீட்டை சுற்றி வா. அம்மன் பாடல் அல்லது மந்திரம் ஒலிக்கட்டும். வீடு சுத்தமாக இருக்கட்டும். மனம் சுத்தமாக இருக்கட்டும். முக்கியமாக, வீட்டில் ஒருவருக்கொருவர் மீது காயப்படுத்தும் வார்த்தைகளை குறை. ஏனெனில் வெளியில் இருந்து வரும் இருளை விட வீட்டுக்குள் உருவாகும் கடுமையான ஆற்றல்தான் முதலில் கவசத்தை பலவீனப்படுத்தும். என் தங்கமே, உன் குடும்பம் அம்மன் அருளால் காக்கப்படுகிறது என்ற உணர்வு வந்தவுடன் நீ உன் வாழ்க்கையை வேறு விதமாக நடத்த வேண்டும். யாராவது வீட்டுக்குள் வரும்போது அவர்களின் ஆற்றலை கவனித்துப் பார். எல்லாரையும் அன்போடு வரவேற்கலாம். ஆனால் எல்லாரையும் உள்ளத்தின் மையம் வரை அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலர் வெளியில் சிரிப்பார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு வீடு கனமாகி விடும். சிலர் வரும்போது குழந்தைகள் சோர்ந்து போகலாம். சிலர் சென்ற பிறகு சண்டை அதிகரிக்கலாம். இது எல்லாம் கவனிக்க வேண்டிய நுண்ணிய விஷயங்கள். ஆன்மீக கவசம் இருக்கிறது என்றால் நீயும் விழிப்போடு இருக்க வேண்டும். அருள் காக்கும். ஆனால் விழிப்புணர்வு அந்த அருளுக்கு துணை நிற்கும். என் தங்கமே, குடும்பத்தில் சாப்பிடப்படும் உணவும் ஒரு சக்தி. கோபத்தில் சமைக்கப்பட்ட உணவு கனமாக இருக்கும். அழுத்தத்தில் சமைக்கப்பட்ட உணவு சோர்வை கூட்டும். அன்போடு சமர்ப்பித்து சமைக்கப்படும் உணவு ஆறுதலாக மாறும். சாப்பிடும் முன் ஒரு நொடி எல்லோரும் மனதில் நன்றி சொன்னால் கூட அது உணவின் அதிர்வை மாற்றும். அம்மா, இந்த உணவு எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியமும்
அமைதியும் தரட்டும் என்று நினைத்தால் அந்த உணவு சாதாரண அன்னம் அல்ல. அது அருளின் பரிமாறல். என் தங்கமே, அம்மன் காப்பு இருக்கும் குடும்பத்தில் சில நேரங்களில் பெரிய புயல்களும் வந்துவிடும். ஆனால் அந்த புயல் எல்லாவற்றையும் அழிக்காது. ஏன் தெரியுமா? கவசம் என்றால் சோதனை வராது என்பதல்ல. கவசம் என்றால் சோதனை வந்தாலும் குடும்பம் முழுவதும் உடைந்து போகாது என்பதுதான். யாராவது உடல்நலம் குன்றலாம், பணம் தடைபடலாம், உறவில் சிக்கல் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் குடும்பம் ஒன்றாக நிற்கும் சக்தி உருவாகும். யாரோ ஒருவர் உள்ளிருந்து தைரியம் பெறுவார். யாரோ ஒருவர் வழி காண்பார். யாரோ ஒருவர் இது கடந்து போகும் என்று நம்பிக்கையுடன் நிற்பார். இதுவே அம்மன் அருள் நடுவே வேலை செய்கிறது என்ற அடையாளம். என் தங்கமே, இரவு நேரம் மிகவும் முக்கியம். பல வீடுகளில் இரவு வந்தவுடன் மன அழுத்தம் அதிகரிக்கும். பழைய சிந்தனைகள் வரும், பயம் வரும், காரணமில்லாத அசௌகரியம் இருக்கும். அந்த நேரத்தில் நீ வீட்டில் ஒரு மென்மையான ஆன்மீக ஒழுங்கை உருவாக்கு. தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய தீபம், கற்பூரம், ஒரு துளி நீர் அம்மன் முன். குடும்பத்தினரின் பெயரை மனதில் சொல்லி அம்மா காப்பாயாக என்று ஒப்படை. குழந்தைகள் இருந்தால் அவர்களின் நெற்றியில் கை வைத்து ஆசீர்வதித்து தூங்க விடு. இந்த சிறிய இரவு வழக்கம் வீட்டை சுற்றி ஒரு மென்மையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் குடும்பத்தை காக்கும் சக்தி வெளியிலிருந்து மட்டும் வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து எழும் நம்பிக்கையோடும் சேர வேண்டும். எப்போதும் பயம், சந்தேகம், துரதிர்ஷ்டம், ஏதோ நடக்கப்போகிறது என்ற பதட்டம் இவற்றில் நீ வாழ்ந்தால் உன் மனம் கவசத்தின் சக்தியை உணர முடியாமல் போகும். அதற்கு பதிலாக உறுதியை வளர்த்துக்கொள். என் வீடு அம்மன் அருளில் உள்ளது. என் குடும்பம் காக்கப்படுகிறது. இந்த வீட்டில் ஒளி நிலைக்கிறது என்று சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. அவை உன் மனத்தின் அதிர்வை மாற்றும். என் தங்கமே, சில நேரங்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு தொடர்ந்து தடை, மன அழுத்தம், சோர்வு, தோல்வி, திசை தெரியாமை இருந்தால் அவரை குற்றம் சொல்லாதே. பல நேரங்களில் அவருக்கு அன்பு, ஆதரவு, பிரார்த்தனை, அமைதி தேவை. குடும்பத்தின் ஆன்மீக கவசம் பலமாக இருக்க வேண்டுமெனில் வீட்டில் ஒருவரின் பலவீனத்தை மற்றவர்கள் கேலி செய்யக்கூடாது. ஒருவரின் கண்ணீரை மற்றவர்கள் அவமதிக்க கூடாது. ஒருவரின் தவறை நிரந்தர குற்றமாக மாற்றக்கூடாது. கருணை இருக்கும் இடத்தில் அருள் வேகமாக பெருகும். என் தங்கமே, உன் குடும்பத்தின் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் சில நேரங்களில் இந்த கவசத்தோடு இணைந்திருக்கும். சில வீடுகளில் ஏன் தெரியாத பாதுகாப்பு இருக்கும். பல சோதனைகள் வந்தும் அந்த வீடு முற்றிலும் விழாது. காரணம் அங்கே வாழ்ந்த யாரோ ஒருவரின் பக்தி, யாரோ ஒருவரின் தர்மம், யாரோ ஒருவரின் நல்வழி, யாரோ ஒருவரின் கண்ணீர் அந்த வீட்டின் கர்மத்தை மெதுவாக தாங்கிக் கொண்டிருக்கும். அதனால் முன்னோர்களை நினைத்து நன்றி சொல். நல்லதை நினை. வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் ஆசீர்வாதத்தை மதித்துக்கொள். இவை அனைத்தும் கவசத்தை இன்னும் ஆழப்படுத்தும். என் தங்கமே, உன் குடும்பம் காக்கப்படுகிறது என்று உணரும்போது அதை வெளியில் பெருமையாகச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில அருள்கள் மௌனத்தில் வலிமை பெறும். சில கவசங்கள் வெளிப்படாமல் இருந்தால்தான் உறுதியாக இருக்கும். அதனால் உன் பக்தியை உள்ளத்தில் பாதுகாத்துக்கொள். உன் தீபத்தை அணைய விடாதே. உன் நம்பிக்கையை சிதைக்க யாருக்கும் அனுமதி கொடுக்காதே. யாராவது சிரித்தாலும், யாராவது புரியாவிட்டாலும் நீ அறிந்திருக்கிறாய். இந்த வீட்டை ஒரு கண் காக்கிறது. இந்த வாசலை ஒரு சக்தி தாண்டி பார்க்கிறது. இந்த சுவர்களுக்குள் ஒரு தாயின் அருள் நடக்கிறது. என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நீ திரும்பி பார்த்தால் புரியும். எத்தனை முறை நாங்கள் தப்பித்தோம். எத்தனை முறை பெரிய விஷயம் சிறியதாகி விட்டது. எத்தனை முறை உடைய வேண்டிய இடத்தில் நாங்கள் தாங்கிக் கொண்டோம். எத்தனை முறை தெரியாத ஒரு கை எங்களை பிடித்து எழுப்பியது. அப்போது உன் கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் பயத்தின் கண்ணீர் அல்ல. அது நன்றியின் கண்ணீர். அம்மா, நீ எப்போதுமே இருந்தாயே என்று சொல்லும் கண்ணீர். என் தங்கமே, உன் குடும்பம் ஒரு சாதாரண வீடு அல்ல என்று நம்பு. அது அருள் தங்கும் இடம். அது பிரார்த்தனை மூச்சு விடும் இடம்.
அது தெய்வம் அமைதியாக நடந்து செல்லும் இடம். உன் வாசலில் கோலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன் பூஜை அறை பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும், உன் பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். அந்த வீட்டில் ஒருவராவது உண்மையோடு அம்மனை அழைக்க வேண்டும். அந்த அழைப்பு இருந்தால் வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அது காக்கப்படும் தலம். அதனால் என் தங்கமே, தினமும் ஒரு தீபம், தினமும் ஒரு நம்பிக்கை, தினமும் ஒரு நல்ல வார்த்தை, தினமும் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு கருணை செயல், தினமும் ஒரு நன்றி. இந்த சிறிய வழிகளில் நீ உன் குடும்பத்தை சுற்றி ஆன்மீக கவசத்தை வலுப்படுத்திக் கொண்டே போ. உன் வீட்டின் மேல் அம்மன் கண் இருக்கிறது. உன் குழந்தைகளின் நெற்றியில் அவள் அருள் இருக்கிறது. உன் குடும்பத்தின் மூச்சில் அவள் காப்பு இருக்கிறது. உன் வாசலில் அவள் ஒளி இருக்கிறது. உன் இரவுகளில் அவள் காவல் இருக்கிறது. உன் துன்பங்களில் அவள் தோள் இருக்கிறது. உன் பயங்களில் அவள் நிழல் இருக்கிறது. உன் நாளையிலும் அவள் முன் நடக்கிறாள். இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் எந்த இருளும் நீண்ட காலம் தங்காது. எந்த சாபமும் வேரூன்றாது. எந்த தடையும் நிரந்தரமாக நிற்காது. அம்மன் அருள் உன் குடும்பத்தை சுற்றி நிற்கும் மர்ம சக்தி ஆகி, உன் வீடு முழுவதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக கோட்டையாக மாறும் என் தங்கமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு சாதாரண எண்ணம் அல்ல. அது உன் உள்ளத்தில் எழும் ஒரு புனிதமான அழைப்பு. அந்த அழைப்பு வந்தவுடன் நீ ஏற்கனவே அம்மன் அருளின் பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டாய் என்று புரிந்து கொள். ஏனெனில் எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது. சிலர் வாழ்வை முழுவதும் வெளியுலக சத்தத்தில் கழித்துவிடுகிறார்கள். சிலர் துன்பம் வந்தபோது மட்டும் தெய்வத்தை நினைக்கிறார்கள். ஆனால் உன் உள்ளம் தானாகவே அம்மன் பாதுகாப்பை நாடுகிறது என்றால் அது உன் ஆன்மாவின் விழிப்பு. அம்மன் காப்பு நிலைத்திருக்க வேண்டுமெனில் உன் உள்ளத்தில் நன்றி அதிகமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. பலர் வாழ்க்கையில் இல்லாததை மட்டுமே எண்ணிக்கொண்டு துன்பப்படுவார்கள். ஆனால் கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்லும் மனம் மிகப்பெரிய ஆன்மீக சக்தியை உருவாக்கும். இன்று நீ சுவாசிக்கிறாய். இன்று உனக்கு உணவு கிடைத்தது. இன்று நீ ஒருவரின் குரலை கேட்டாய். இன்று ஒரு சிறிய சிரிப்பு உன் முகத்தில் வந்தது. இவை எல்லாம் சாதாரண விஷயங்கள் போல தோன்றினாலும் இவை எல்லாம் அருள். தினமும் இதை உணர்ந்து நன்றி சொன்னால் உன் மனம் மெதுவாக ஒளியாக மாறும். அந்த ஒளியில் அம்மன் பாதுகாப்பு தங்குவதற்கு எளிதாகும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன் பாதையில் வருவார்கள். அவர்கள் உன் மனதை கலக்கலாம். உன் அமைதியை சிதைக்கலாம். உன் நம்பிக்கையை குலைக்கலாம். அப்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று. அம்மன் பாதுகாப்பு இருக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் நீண்ட காலம் தங்க மாட்டார்கள். சிலர் ஒரு பாடம் கற்பிக்க வருவார்கள். சிலர் உன் வலிமையை நினைவூட்ட வருவார்கள். சிலர் உன்னை விட்டு விலகி உன் பாதையை தெளிவாக்க வருவார்கள். அதனால் யாராவது விலகினால் அதை முழுவதும் இழப்பாக நினைக்காதே. சில நேரங்களில் அது அம்மன் அமைதியாக உன்னை காப்பாற்றும் வழி. அம்மன் பாதுகாப்பு நிலைத்திருக்க உன் மனதில் பயத்தை குறைக்க வேண்டும் என் தங்கமே. பயம் என்பது உள்ளத்தில் இருள் போல. அந்த இருள் அதிகமானால் நீ அருகில் இருக்கும் அருளையும் பார்க்க முடியாது. அதனால் உன் மனதில் ஒரு உறுதியை வளர்த்துக்கொள். நான் ஒருவன் அல்ல. நான் அம்மன் அருளில் இருக்கிறேன். இந்த எண்ணம் வெறும் வார்த்தை அல்ல. அது உன் மனதின் நிலையை மாற்றும் ஒரு ஆழமான உறுதி. தினமும் இதை நினைத்தால் உன் உடல் மெதுவாக தளர்ந்திருக்கும். உன் மூச்சு அமைதியாகும். உன் மனம் தெளிவாகும். என் தங்கமே, உன் வீட்டில் சின்ன சின்ன நிமிடங்களை புனிதமாக மாற்றிக்கொள். காலை எழுந்தவுடன் கண்களை திறக்கும் முன் ஒரு நொடி உன் உள்ளத்தில் அம்மனை நினை. அந்த நொடி முழு நாளையும் மாற்றிவிடும். மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சிறிய தீபம் ஏற்று. அந்த ஒளி உன் வீட்டின் சுவர்களை மட்டுமல்ல உன் மனத்தின் இருளையும் மெதுவாக கரைக்கும். இரவு தூங்கும் முன் நாள் முழுவதையும் நினைத்து அம்மனிடம் ஒப்படை. இந்த 3 நிமிடங்கள் கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது.
அந்த நேரங்களில் கூட அம்மனை மறந்து விடாதே. பலர் பிரச்சனை இல்லாத நேரத்தில் தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். பின்னர் சோதனை வந்தால் தான் மீண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அருள் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நினைவு தொடர வேண்டும். சந்தோஷம் இருக்கும் நாளிலும் தீபம் ஏற்று. வெற்றி கிடைத்த நாளிலும் நன்றி சொல். சாதாரண நாளிலும் அம்மனை அழை. அப்போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு நீண்ட பிரார்த்தனையாக மாறும். என் தங்கமே, உன் வார்த்தைகளுக்கு மிகவும் கவனம் கொடு. வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது ஆற்றல். நீ எப்போதும் எதிர்மறையான வார்த்தைகள் பேசினால் அந்த ஆற்றல் உன் வாழ்க்கையையும் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். அதற்கு பதிலாக நல்ல வார்த்தைகள் பேசு. ஆசீர்வாதம் கொடு. யாரையாவது சந்தித்தால் நல்லது நடக்கட்டும் என்று சொல்லு. உன் வாயிலிருந்து வரும் நல்ல வார்த்தைகள் ஒரு மறைமுக பூஜையாக மாறும். அந்த பூஜை அம்மன் அருளை இன்னும் ஆழமாக உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும். என் தங்கமே, இயற்கையை மதிப்பதும் ஒரு ஆன்மீக வழிபாடு. ஒரு மரத்தை காப்பது, ஒரு பறவைக்கு தண்ணீர் வைப்பது, ஒரு உயிருக்கு உணவு கொடுப்பது, மண்ணை மரியாதையோடு தொடுவது, இவை எல்லாம் அம்மனை மகிழ்விக்கும் செயல்கள். ஏனெனில் அம்மன் சக்தி இந்த உலகின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ளது. நீ இயற்கையை மதிக்கும்போது நீ அந்த சக்தியோடு இணைகிறாய். அந்த இணைப்பு உன் உள்ளத்தில் பாதுகாப்பின் உணர்வை அதிகப்படுத்தும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போகலாம். நீ எவ்வளவு முயன்றாலும் அமைதி கிடைக்கவில்லை என்று தோன்றலாம். அப்போது உன்னை குற்றம் சொல்லாதே. மனித மனம் அலைபாயும். சில நாட்கள் அமைதி இருக்கும், சில நாட்கள் குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த அலைகள் உன் நம்பிக்கையை மாற்ற விடாதே. நீ அமைதியாக அம்மன் பெயரை மனதில் சொல்லிக்கொள். மெதுவாக மூச்சை இழுத்துவிடு. இந்த எளிய பழக்கம் கூட உன் மனதை மீண்டும் நிலைப்படுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக முக்கியம். ஒழுக்கம் என்றால் கட்டாயம் என்று அர்த்தம் இல்லை. அது உன்னை பாதுகாக்கும் ஒரு பாதை. நேரம் தவறாமல் தூங்கு. நேரம் தவறாமல் எழு. உன் வேலைகளை சீராகச் செய். உன் உடலை கவனித்துக்கொள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை உருவாக்கும். அந்த நிலைத்தன்மை அம்மன் அருளுக்கு ஒரு வலுவான அடித்தளம். என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் அன்போடு பேசு. கோபம் வந்தாலும் மரியாதையை கைவிடாதே. ஒரு வீட்டின் அதிர்வை உருவாக்குவது அங்கே பேசப்படும் வார்த்தைகள் தான். அன்பு அதிகமாக இருக்கும் வீடு ஒரு ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் அம்மன் இருப்பது இயல்பாகிவிடும். என் தங்கமே, உன் மனதில் யாரிடமும் அதிகமான வெறுப்பு வைத்து கொள்ளாதே. அது உன் உள்ளத்தை கனமாக்கும். யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் மெதுவாக அந்த உணர்வை விட கற்றுக்கொள். மன்னிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல, அது உன் மனத்தின் சுதந்திரத்துக்காக. உன் மனம் சுத்தமாக இருக்கும் போது அம்மன் பாதுகாப்பு இன்னும் தெளிவாக உணரப்படும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் திடீரென நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் வரும். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வருவார்கள். அப்போது நீ நினை, இது என் முயற்சியின் பலன் மட்டும் அல்ல, இது அம்மன் அருளின் வழி. இந்த உணர்வு உன் மனதில் தாழ்மையை வளர்க்கும். தாழ்மை இருக்கும் இடத்தில் அருள் நீண்ட காலம் தங்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு சிறிய ஆலயம் இருக்கட்டும். அந்த ஆலயத்தில் தீபம் எப்போதும் அணையாமல் இருக்கட்டும். உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் அந்த உள்ள ஆலயத்தில் அமைதி இருக்கட்டும். அந்த அமைதி தான் உன் உண்மையான பாதுகாப்பு. அந்த அமைதியில் அம்மன் குரல் கேட்கும். அந்த அமைதியில் உன் பாதை தெளிவாகும். என் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் வை. சில நேரங்களில் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். சில நேரங்களில் நீ உன்னையே புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் அம்மன் உன் இதயத்தை முழுவதும் அறிந்தவள். உன் வார்த்தைகளையும் உன் மௌனத்தையும் அவள் கேட்கிறாள். உன் கண்ணீரையும் உன் சிரிப்பையும் அவள் பார்க்கிறாள். அந்த உணர்வு உனக்கு தைரியம் தரட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கை மெதுவாக ஒளி நிறைந்த பாதையாக மாறட்டும். உன் வீடு அமைதியின் இடமாக மாறட்டும். உன் மனம் நம்பிக்கையின் நிலமாக மாறட்டும்.
உன் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறட்டும். உன் செயல்கள் கருணையின் வழியாக மாறட்டும். இப்படி வாழும்போது அம்மன் பாதுகாப்பு உன்னை சுற்றி இருக்கும் ஒரு கவசம் போல இருக்கும். என் தங்கமே, உன் பாதையில் இருள் வந்தாலும் அது நீண்ட காலம் தங்காது. ஏனெனில் நீ ஏற்கனவே ஒளியை அழைத்திருக்கிறாய். அந்த ஒளி மெதுவாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் தொடும். உன் இதயத்தில் நம்பிக்கை மலரும். உன் கண்களில் அமைதி தெரியும். உன் நடையில் தைரியம் இருக்கும். அப்போது உலகம் கூட உன்னை வேறு கண்களால் பார்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருளின் தொடக்கம் ஆகட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அம்மன் காப்பு இருக்கட்டும். உன் வீட்டின் வாசலில் அவள் ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். உன் உள்ளத்தில் அவள் ஒளி எப்போதும் அணையாமல் இருக்கட்டும். உன் வாழ்க்கை முழுவதும் அந்த தெய்வீக பாதுகாப்பு ஒரு நிழல் போல உன்னை பின்தொடரட்டும். உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தட்டும். உன் பக்தி உன்னை காப்பாற்றட்டும். உன் உள்ளத்தின் தூய்மை உன்னை வழிநடத்தட்டும். என் தங்கமே, இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் அம்மன் பாதுகாப்பு ஒரு வேண்டுதல் மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கையின் நிலையான அருளாக மாறும்.